நண்பர்களுக்கு வணக்கம். டிஎன்பிஎஸ்சியிலிருந்து குரூப் 1 தேர்விற்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். நோட்டிஃபிகேஷன் டேட்டு 21/7/2022. சரிங்களா? அப்ளிகேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எப்போ அப்ளிகேஷன் டேட்டு எண்டு, சரிங்களா, கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக நம்ம வந்து பார்க்கலாம். என்ன வேக்கன்சி அப்படிங்கிறது பாருங்கள் கொடுத்துருக்காங்க. டெப்யூட்டி கலெக்டர் இது வந்து 18 போஸ்ட்டு. டெப்யூட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் இது வந்து 26 போஸ்ட்டு. அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸ் இது வந்து 25 போஸ்ட்டு. டெப்யூட்டி ரிஜிஸ்டர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இது வந்து 13 போஸ்ட்டு. அசிஸ்டன்ட் டைரக்டர் ரூரல் டெவலப்மெண்ட்டு இது பார்த்திங்கன்னா 7 போஸ்ட்டு. டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் இன் தமிழ்நாடு ஜென்ரல் சர்வீஸ் இது வந்து 3 போஸ்ட். மொத்தம் 92 பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து வந்திருக்கு. சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 22/8/2022. சரிங்களா? அது வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. 22/8/2022 இந்த டேட்டில் வந்து இந்த டேட்குள்ளே அப்ளை பண்ணி ஆகணும். சரிங்களா? அடுத்ததா பாருங்கள். பார்த்தீங்கன்னா 22/8/2022 இல்லைங்களா? இதான் வந்து அப்ளிகேஷன் லாஸ்ட்டு டேட்டு 21/7/2022 22/8/2022 அப்ளை பண்ணிடணும். சரிங்களா? அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் பார்த்திங்கன்னா 27/8/2022 29/8/2022 இந்த டேட்டில் அது கரெக்ஷன் எதனா இருந்தால் அதை பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அந்த டேட் பார்த்திங்கன்னா 30/10/2022. சரிங்களா? ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் டேட் பார்த்திங்கன்னா 30/10/2022 காலை 9:30 12:30 மணி வரைக்கும். சரிங்களா? அடுத்ததாக மெயின் எக்ஸாமினேஷன் எப்போ அப்படின்னா பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வில் பி அனௌன்ஸ்டு லேட்டர் அட் த டைம் ஆஃப் டெக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். சரிங்களா? இது வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு பிறகு. சரிங்களா? அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கல்வி தகுதி அதாவது குவாலிஃபிகேஷன். சரி, ஏஜ் பார்த்திங்கன்னா 1/7/2022 அந்த நிலவரப்படி. சரிங்களா? ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் மாறுபடுது ஏஜ் லிமிட்டு. 1/7/2022 அன்றைய தேதிப்படி உங்களுடைய வயது வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு ஏஜ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் உண்டான ஏஜும் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்தந்த பணியிடத்திற்கு இந்த வயது வரம்பு வரை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் வந்து மாறுபட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கும் வந்து மாறுபட்டிருக்கு. அது எக்ஸர்வீஸ் மேனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? டெப்யூட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் இந்த பணியிடத்துக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு டிகிரி போத் இன் காமர்ஸ் அண்ட் லா டுகெதர் வித் ஏ டிப்ளமா இன் டேக்ஸேஷன் லாஸ். சரிங்களா? ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு டிகிரிக்கு தகுந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸும் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு
அது பார்த்திங்கன்னா செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் டிகிரி போத் காமர்ஸ் அண்ட் லா. இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் முன்னுரிமை என்ற அடிப்படையிலையும் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு கல்வி தகுதிக்கு தகுந்த போல். இதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சரிங்களா? நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கங்க. பிடிஎஃபோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாமே 10+2+3ன்ற மெத்தடில் தான் இருக்கணும், அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதே போல் ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன் டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்க்கு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. 165 மென்னுக்கு, அதே போல் உமனுக்கு 155, சரிங்களா? ஹைட்டு 155 கீழே இருக்கக்கூடாது. நன்றி நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கு பகிருங்க. நன்றி.